வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்னைக்கு கம்ப்யூட்டர் பிஒய்க்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிஒய்க்யூ பார்ட் 13th வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து சாப்டர் பை சாப்டராக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கன்சிடர் a poor file management practice on a computer system? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல போர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை நம்ம எதை கன்சிடர் பண்ணலான்னு கேட்குறாங்க. போர் அப்படின்னா ரொம்ப மோசமான, சரியில்லாதன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப மோசமான ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் எது? ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, creating separate folders for documents, images and videos. ஸோ டாக்குமெண்ட்ஸ்க்கு, இமேஜஸ்க்கு, வீடியோஸ்க்கெல்லாம் செப்பரேட் ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணுறது நம்ம புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப ஒரு குட்டான வே தான். அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்க, யூசிங் நெஸ்டட் ஃபோல்டர்ஸ் டு ஆர்கனைஸ் லார்ஜ் செட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ லார்ஜ் செட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நெஸ்டட் ஃபோல்டர்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நெஸ்டட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளேயே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கிறதா நெஸ்டட் ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு பெரிய டேட்டாவேல ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இதை நம்ம போர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸா கன்சிடர் பண்ண முடியாது. ஆப்ஷன் சி பாருங்க, கிவிங் ஃபைல்ஸ் மீனிங்ஃபுல் அண்ட் டெஸ்கிரிப்டிவ் நேம்ஸ். நம்ம ஃபைலுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான டெஸ்கிரிப்டிவ் நேம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமலேயே அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப குட்டான வே அப்படின்னா இதுதான். சரிங்களா? ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணாமையே அந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அந்த மீனிங்ஃபுல்லான டெஸ்கிரிப்டிவ் நேம் வச்சு நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இதை போர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதில் பாருங்க, சேவிங் டெம்பரவரி ஃபைல்ஸ் இன் அன்ரிலேட்டட் அண்ட் ஸ்கேட்டர்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ ரொம்ப நமக்கு ரிலேட்டே ஆகாமல் ஸ்கேட்டர்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னா சிதறி இருக்கும், இங்கே அங்கன்னு சிதறி இருக்கும். அந்த மாதிரி ஸ்கேட்டர்ட் ஃபோல்டர்ஸில் அன்ரிலேட்டடாக டெம்பரவரி ஃபைல்ஸை சேவ் பண்ணுறது கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல புவர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். புரிஞ்சதுங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, which type of memory loses all its stored data when the power is turned off? ஸோ நம்ம பவரை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் மெமரி ஸ்டோர் பண்ண எல்லா டேட்டாவையும் லாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ரேம். ஏன்னா ரேம் அப்படிங்கிறது வோலடைல் மெமரி. வோலடைல் மெமரியை டெம்பரவரி மெமரின்னு சொல்லலாம். இந்த ரேம் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகும்போது, ரன் ஆகும்போது மட்டும்தான் டெம்பரவரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே லாஸ் ஆகிரும். அதனால தான் இதை வோலடைல் மெமரின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேம், கேட்ச் மெமரி இதெல்லாம் வோலடைல் மெமரியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ரோம், ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அண்ட் யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ், ஃபார் எக்ஸாம்பிள் பென் டிரைவ் நம்ம பார்த்துருந்தோம், இது எல்லாமே நமக்கு நான் வோலடைல் மெமரி. நம்ம பவர் ஆஃப் பண்ணாலுமே இதில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய டேட்டா எதுவுமே எரேஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ ரேம் அப்படிங்கிறது வோலடைல் மெமரி. நம்ம பவர் ஆஃப் பண்ணால் அதில் ஸ்டோர் ஆகியிருக்க டேட்டா வந்து எரேஸ் ஆகிரும். ஏன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகியிருக்கக்கூடிய டைமில், கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஆகிற டைமில் மட்டும்தான் அதில் டேட்டா டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகும். கம்ப்யூட்டர் பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய டேட்டாலாம் எரேஸ் ஆகிரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கிங்க, RAM memory loses all its stored data when the power is turned off. புரிஞ்சதுங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following allows users to delete a file using the mouse? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு எந்த ஃபாலோவிங் ஃபீச்சர் யூசர்ஸை அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்த்தாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏல மினிமைஸ் தி விண்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் ட்ராக் இட் டு தி ரீசைக்கிள் பின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் லெஃப்ட் கிளிக் தி ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் காப்பி தி ஃபைல்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைலை காப்பி பண்ணால் ஃபைல் டெலீட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம்.
ஃபைலை லெஃப்ட் கிளிக் பண்ணால் டெலீட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ ஆப்ஷன் சியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல விண்டோவை மினிமைஸ் பண்ண சொல்கிறாங்க. விண்டோவை மினிமைஸ் பண்ணால் எப்படி ஃபைல் டெலீட் ஆகும்? அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம மவுஸை யூஸ் பண்ணி அந்த ஃபைலை ரீசைக்கிள் பின்க்கு ட்ராக் பண்ணுறதன் மூலமாக அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. drag it to the recycle bin allows users to delete a file using the mouse. கிளியரா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் RAM இன் எ கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டரில் ரேமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ரேம் வந்து ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது டெம்பரவரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெயின் மெமரி தான் ரேம் அப்படிங்கிறது சிபியூவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏல டு கண்ட்ரோல் தி பிரிண்டர்னு கொடுத்துருக்காங்க. ரேமுக்கும் பிரிண்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் டு ஸ்டோர் பெர்மனன்ட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து பெர்மனண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. இது டெம்பரவரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். கம்ப்யூட்டர் வந்து பவர் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா இதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிரும். சரிங்களா? அதனால இதை வாலடைல் மெமரின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பெர்மனண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது. அண்ட் ஆப்ஷன் டியில் கிராஃபிக்ஸை ப்ராசஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். ஸோ ரேமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி டு ப்ரொவைட் டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஃபார் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ். ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு டெம்பரவரி ஸ்டோரேஜை ப்ரொவைட் பண்ணுறதா ரேமோட மெயின் ஃபங்க்ஷன். ரேம் அப்படிங்கிறது சிபியூவில் இருக்குது. அப்போ சிபியூ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது டெம்பரவரி ஸ்டோரேஜை தான் ரேம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. டு ப்ரொவைட் டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஃபார் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேம் இன் எ கம்ப்யூட்டர். ஸோ ரேமோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 5th கொஸ்டின் பாருங்க. டு சேஞ்ச் தி டெஸ்க்டாப் வால்பேப்பர் விச் ஆப்ஷன் வுட் யூ சூஸ்? நம்ம டெஸ்க்டாப் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணணும்னா எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. செட்டிங்ஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் போகணும் அப்படிங்கிறது கரெக்டு தான். அது 4 ஆப்ஷன்ஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போய் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே டெஸ்க்டாப் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ பார்த்துருப்போம் பர்சனலைசேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி தான் டெஸ்க்டாப் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ லாக் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறதுக்கும் தீம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆப்ஷன் ஏல ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சசபிலிட்டி டூல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீன் மேக்னிஃபையர் அண்ட் ஹை கான்ட்ராஸ்ட் நரேஷன் இந்த மாதிரியான ஆக்சசபிலிட்டி டூல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஆப்ஷன் சியில் ஆப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஆப்ஷன் டியில் வந்து டிவைசஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க டிவைசஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டிவைசஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கீபோர்ட் மவுஸ் எல்லாமே இந்த டிவைசஸ் ஆப்ஷனில் நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நம்ம டெஸ்க்டாப் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் போகணும். அதுக்கப்புறம் பர்சனலைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஸ்க்டாப் வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்த 6th கொஸ்டின் பாருங்க. Which of the following is primarily a system configuration tool rather than a direct visual element of the MS Windows Desktop Interface? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இப்போ MS Windows Desktop Interfaceல இருக்கக்கூடிய டைரக்ட் விசுவல் எலிமெண்ட்க்கு பதிலாக சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டூலாக எது இருக்குன்னு கேட்குறாங்க. முதன்மையாக சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டூலாக எந்த ஆப்ஷன் இருக்குது? ஸோ நல்லா செக் பண்ணி பாருங்கள். நமக்கு டாஸ்க் பார், ஸ்டார்ட் மெனு, ரீசைக்கிள் பின் இதெல்லாம் முன்னாடி காட்டும். டைரக்ட் விஷுவல் எலிமெண்ட்டாக நமக்கு காட்டும். பட் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது சிஸ்டமை கான்ஃபிகரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டூல். சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பேனல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல் பேனல் வந்து நமக்கு டைரக்ட் விஷுவல் எலிமெண்ட்டாக இருக்காது. அதர்வைஸ் ரிமைனிங் டாஸ்க் பார், ஸ்டார்ட் மெனு, ரீசைக்கிள் பின் இது எல்லாமே டைரக்ட் விசுவல் எலிமெண்ட்டாக நம்ம டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸில் இருக்கிறதா இது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? டாஸ்க் பார் அப்படிங்கிறது நமக்கு கீழே இருக்கும். ஸ்டார்ட் மெனு அப்படிங்கிறது ப்ரோக்ராம்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய டூல். ரீசைக்கிள் பின் அப்படிங்கிறது நம்ம டெலீட் பண்ணுற ஃபைல் எல்லாம் ரீசைக்கிள் பின்ல தான் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறதா நமக்கு டைரக்ட் விசுவல் எலிமெண்ட்டாக இருக்காது டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸில். இது வந்து ஒரு பிரைமரிலி ஒரு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டூல்.
சிஸ்டம் செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் இஸ் primarily a system configuration tool rather than a direct visual element of the MS Windows desktop interface. புரிஞ்சதுங்களா? அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. Which of the following devices is primarily used to convert digital signals into sound for audio output? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஃபாலோவிங் டிவைஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸை சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி ஆடியோ அவுட்புட் கொடுக்க யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எது? ஆப்ஷன் ஏல மைக்ரோஃபோன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் மானிட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் பிரிண்டர்னு கொடுத்துருக்காங்க, டியில் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சவுண்டுக்கு ரிலேட் ஆகும்? மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கரும் தான். மானிட்டர் பிரிண்டர் வந்து கண்டிப்பாக சவுண்டுக்கு ரிலேட் ஆகாது. மானிட்டர் வந்து விசுவல் டிஸ்பிளே ஸ்க்ரீன், இது வந்து அவுட்புட்டை நம்ம ஸ்க்ரீன் மூலமாக விசுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அவுட்புட் டிவைஸ். ஸோ பிரிண்டர் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட் டிவைஸ் தான், பட் இது சவுண்ட்காக யூஸ் ஆகாது. ஸோ மைக்ரோஃபோனும் ஸ்பீக்கர் மட்டும்தான் சவுண்ட்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். பட் இதில் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது இன்புட் டிவைஸ். நமக்கு இதில் ஒரு டவுட் வரும். என்னென்னா, நம்ம பேசுகிறத சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி தரதுக்கு தான் மைக் யூஸ் பண்ணுறோம், ஸ்பீக்கரும் நமக்கு சவுண்டை தான் ரிலீஸ் பண்ணுது. அப்போது இதில் எப்படி வந்து மைக் இன்புட் டிவைஸ்னு சொல்கிறீங்கன்ட்டு, எப்படின்னா இப்போ மைக்ரோஃபோன் வந்து நம்ம சவுண்டை கேப்சர் பண்ணுது, உள்ளே இன்புட் பண்ணிக்குது. பட் ஸ்பீக்கரில் நம்ம சவுண்ட் வந்து கேப்சர் ஆகாது, சவுண்டை வந்து அதை ரிலீஸ் பண்ணும். அவுட்புட்டாக நமக்கு நல்லா சவுண்டாக அது ரிலீஸ் பண்ணும். பட் மைக்ரோஃபோன் வந்து நம்மளோட வாய்ஸை கேப்சர் பண்ணிக்கிற ஒரு இன்புட் டிவைஸ். அதனால் இது டிஜிட்டல் சிக்னல்ஸை சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி ஆடியோ அவுட்புட் ரிலீஸ் பண்ணாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்பீக்கர் அப்படிங்கிற டிவைஸ் தான் இஸ் primarily used to convert digital signals into sound for audio output. சரிங்களா? அப்போ ஸ்பீக்கர் இந்த அவுட்புட் டிவைஸ் தான் டிஜிட்டல் சிக்னல்ஸை சவுண்டாக கன்வெர்ட் பண்ணி ஆடியோ அவுட்புட் தரதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டிவைஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. A computer system mainly includes which 3 components? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மெயினாக எந்த 3 காம்பனன்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல மானிட்டர் யூஎஸ்பி லைட்னு கொடுத்துருக்காங்க. லைட் எப்படி கம்ப்யூட்டரோட மெயின் காம்பனண்ட்டாக வரும்? அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது, இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்க, மவுஸ் சிபியூ மொபைல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமோட மெயின் காம்பனண்ட்டாக வரும்? அப்போ இந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக வராது, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி பாருங்க, இன்புட் ப்ராசஸிங் அவுட்புட், இதுதான் பர்ஃபெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ இது மூணுமே இதில் வந்துருச்சு. அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டமோட மெயின் 3 காம்பனன்ட்ஸ் என்னென்னா இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். ஸோ ப்ராசஸிங் மட்டும்தான் இருக்குது, சிபியூ இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ப்ராசஸிங் பண்ணுறதே சிபியூ தான், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியில் பாருங்கள், சிபியூ, ஸ்கேனர், ஏர் கண்டிஷனர்னு கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் எப்படி கம்ப்யூட்டரோட மெயின் காம்பனண்ட்டாக வரும்? அப்போ இதுவும் கண்டிப்பாக ஆன்சராக வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் மெயின்லி இன்க்ளூட்ஸ் 3 காம்பனன்ட்ஸ். அது என்னென்ன? இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 9th கொஸ்டின் பாருங்க. Which of the following is an example of an operating system commonly used on laptops? ஸோ காமனாக நம்ம லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், கூகுள் க்ரோம்னு கொடுத்துருக்காங்க. கூகுள் க்ரோம் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர், இது ஒரு வெப் ப்ரௌசர். அப்போ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் பியில் விண்டோஸ் 11னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லேப்டாப்ஸில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் 11 தான். ஆப்ஷன் சியில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். ஆப்ஷன் டியில் அடாப் ஃபோட்டோஷாப்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். அப்போ இதெல்லாம் நமக்கு ஆன்சராக வராது. இவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம லேப்டாப்ஸில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டனால ஆப்ஷன் பி விண்டோஸ் 11 தான் கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். விண்டோஸ் 11 இஸ் an example of an operating system commonly used on laptops. கிளியரா? அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. Which of the following is a characteristic of பிரைமரி மெமரி இன் ஏ கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டரில் பிரைமரி மெமரியோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பிரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. ஸோ எதெல்லாம் பிரைமரி மெமரினா, சிபியூவில் இருக்கக்கூடிய மெமரி தான் பிரைமரி மெமரி. ரேம், அதுக்கப்புறம் கேஷ் மெமரி. சரிங்களா?
இது வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்போது டெம்பரவரியாக டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய மெமரி. இதை வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்க டைமில் மட்டும்தான் டேட்டாவே இதை ஸ்டோர் பண்ணும். கம்ப்யூட்டர் பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் ஸ்டோர் ஆன டேட்டா எல்லாமே எரைஸ் ஆகிரும். அதனால இதை வாலட்டைல் மெமரின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் டெம்பரவரி மெமரி. பட் செகண்டரி மெமரி அப்படிங்கிறது லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் டிரைவ், சாலிட் ஸ்டேட் டிரைவ், இதெல்லாம் வந்து செகண்டரி மெமரி, லாங் டேர்ம் டேட்டா ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் வாலட்டைல் மெமரி, விச் மீன்ஸ் பெர்மனன்ட் மெமரி. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, கம்ப்யூட்டர்ல பிரைமரி மெமரியோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல இட் ஸ்டோர்ஸ் டேட்டா பெர்மனன்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ராங். செகண்டரி மெமரி தான் டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணும். ஆப்ஷன் பியில் பாருங்க, இட் ஹோல்ட்ஸ் டேட்டா டெம்பரவர்லி ஃபார் குயிக் ஆக்சஸ் டியூரிங் ப்ராசஸிங். இதுதான் அக்யூரேட்டான ஆன்சர். ஸோ பிரைமரி மெமரி என்ன பண்ணும்னா டெம்பரவரியாக டேட்டாவை ஹோல்ட் பண்ணும் அல்லது ஸ்டோர் பண்ணும். எதுக்காகனா குயிக் ஆக்சஸ் டியூரிங் ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங் அப்போ குயிக் ஆக்சஸ்க்காக டெம்பரவரியாக டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதான் பிரைமரி மெமரியோட கேரக்டரிஸ்டிக். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சியில் பாருங்கள், செகண்டரி மெமரி விட ஸ்லோவாக ஒர்க் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பிரைமரி மெமரி ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும், பட் இதில் வந்து செகண்டரி மெமரியை விட ஸ்லோவாக ஒர்க் பண்ணுன்னு சொன்னாலும் இதுவும் ராங். ஆப்ஷன் டியும் நமக்கு ராங். சரிங்களா? ஸோ பிரைமரி மெமரியோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா இட் ஹோல்ட்ஸ் டேட்டா டெம்பரரிலி ஃபார் குயிக் ஆக்சஸ் டியூரிங் ப்ராசஸிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 11th கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் எ ஸ்மால் handheld pointing device that controls the two-dimensional movement of the cursor on a screen. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து ஒரு சின்ன ஹேண்ட் பாயிண்டிங் டிவைஸ், இது என்ன பண்ணுதுன்னா 2-dimensional மூமெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுது. கர்சரை ஸ்க்ரீனில் 2-dimensional மூமெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்மால் ஹேண்ட் பாயிண்டிங் டிவைஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்டிங் டிவைஸ் அப்படிங்கிறது இதில் மவுஸ் அப்படிங்கிறது தான். கீபோர்டு அப்படிங்கிறது இன்புட் டிவைஸ், இது பாயிண்டிங் டிவைஸ் கிடையாது. ஸ்கேனர் அப்படிங்கிறது ஸோ பிக்சரை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும், இது இன்புட் டிவைஸ் தான். பட் டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்ம போத் இன்புட் டிவைஸாகவும் கன்சிடர் பண்ணலாம், அவுட்புட் டிவைஸாகவும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கீபோர்ட், ஸ்கேனர், டச் ஸ்க்ரீன் இது மூணுமே பாயிண்டிங் டிவைஸ் கிடையாது. மவுஸை தான் நம்ம பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மவுஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹேண்ட் பாயிண்டிங் டிவைஸ், நம்ம கையால் பிடிச்சி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டிங் டிவைஸ். இது வந்து 2-dimensional மூமெண்ட்டில் கர்சரை கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னா என்னென்னா 2-dimensional மூமெண்ட் அப்படிங்கிறது இது ஒரு 2D ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துருந்தோம். 2-dimensional மூமெண்ட் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட், இந்த 2 டைமென்ஷனில் மட்டும்தான் இது ஒர்க் பண்ணும். சரிங்களா? அதர்வைஸ் வேற ஒரு டைமென்ஷனில் இது ஒர்க் பண்ணாது. அப்போ இந்த 2-dimensional லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம்னு கர்சரை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்மால் ஹேண்ட் பாயிண்டிங் டிவைஸ் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ மவுஸ் இஸ் ஏ ஸ்மால் ஹேண்ட் பாயிண்டிங் டிவைஸ் தட் கண்ட்ரோல்ஸ் தி 2-dimensional மூமெண்ட் ஆஃப் தி கர்சர் ஆன் ஏ ஸ்க்ரீன். சரிங்களா? அடுத்த 12th கொஸ்டின் பாருங்க, which desktop element in Windows displays system notifications, date and time and background app status. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, விண்டோஸில் எந்த டெஸ்க்டாப் எலமெண்ட் நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், டேட் அண்ட் டைம் அண்ட் பேக்ரவுண்ட் ஆப் ஸ்டேட்டஸை எல்லாம் டிஸ்பிளே பண்ணக்கூடியதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஏரியாவில் டிஸ்பிளே ஆகும்? ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸ்டார்ட் மெனுவில் ப்ரோக்ராம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் காட்டும். நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஷட் டவுன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஏரியான்னு இவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ டாஸ்க் பாரில் ரைட் சைடில் கார்னரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஏரியா இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ், டேட் அண்ட் டைம் அண்ட் பேக்ரவுண்ட் ஆப் ஸ்டேட்டஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது சிஸ்டம் செட்டிங்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நோட்டிஃபிகேஷன் ஏரியா. சரிங்களா? ஸோ இந்த எலமெண்ட் தான் நமக்கு விண்டோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ், டேட் அண்ட் டைம் அண்ட் பேக்ரவுண்ட் ஆப் ஸ்டேட்டஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்த 13th கொஸ்டின் பாருங்க, வாட் ஹேப்பன்ஸ் when you create a folder with the same name in the same location? ஸோ சேம் நேமில் சேம் லொக்கேஷனில் ஒரு ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ணோன்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு லொக்கேஷனில் ஒரு நேம் போட்டு நம்ம ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே லொக்கேஷனில் அதே நேமோட இன்னொரு ஃபோல்டரை நம்ம க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது நமக்கு எரர் தான் கொடுக்கும். என்னன்னு காட்டுனா, யூ மஸ்ட் சூஸ் ஆன் டிஃப்ரெண்ட் நேம்னு காட்டும். அதாவது கண்டிப்பாக நீங்கள் வேறு நேமை தான் சூஸ் பண்ணணும்.
ஒரே லொகேஷன்ல ஒரே நேமோட நம்மளால 2 ஃபோல்டரை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், பட் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதர்வைஸ் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களே, இட் ஓபன்ஸ் தி ஒரிஜினல் ஃபோல்டர்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரிஜினல் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும்? கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் பில பாருங்க, சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்லி அதை ரீநேம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங். ஓல்டு ஃபோல்டரை ரீப்ளேஸ் பண்ணணும்னு ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. இது மூணுமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். எப்பவுமே சேம் லொகேஷன்ல சேம் நேம்ல நம்ம ஃபோல்டரை கிரியேட் பண்ண முடியாது. அப்படி பண்ண நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து எரர் தான் நமக்கு கொடுக்கும். யூ மஸ்ட் சூஸ் அ டிஃபரெண்ட் நேம்னு நமக்கு காட்டும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் மெமரி இஸ் volatile meaning its contents are lost when the computer is turned off? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த டைப் ஆஃப் மெமரி வந்து volatile, அதோட மீனிங் என்னன்னா கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு, பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிரும். அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து volatile மெமரி? ஆப்ஷன் ஏ பென் டிரைவ்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் ரேம், ஆப்ஷன் சி ரோம், ஆப்ஷன் டி ஹார்ட் டிஸ்க். ஸோ பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் ஆனாலும் இதில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய டேட்டாலாம் நமக்கு லாஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சியில் ரோம்னு கொடுத்துருக்காங்க. ரோம் அப்படிங்கிறதும் நமக்கு வாலட்டைல் மெமரி கிடையாது. ரோம் அப்படிங்கிறது நான் வாலட்டைல் மெமரி. இது கம்ப்யூட்டர் வந்து டேர்ன் ஆஃப் ஆனாலுமே இதில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய டேட்டா எரேஸ் ஆகாது. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்கல்ல ரேம், ரேண்டம் அக்சஸ் மெமரி, இது வந்து சிபியூ ரன் ஆகிட்டு இருக்கும்போது மட்டும் டேட்டாவை டெம்பரவரியாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வாலட்டைல் மெமரி. அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் லாஸ் ஆகிரும். அப்போ ஆப்ஷன் பி ரேம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ரேம் இஸ் டைப் ஆஃப் மெமரி இஸ் volatile meaning its contents are lost when the computer is turned off. புரிஞ்சுதுங்களா? அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு நான் volatile மெமரி தான். கம்ப்யூட்டர் டேர்ன் ஆஃப் ஆனாலுமே இதில் ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் லாஸ் ஆகாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 15th கொஸ்டின் பாருங்க. Which tool in Windows helps manage and organize files and folders? ஸோ நமக்கு விண்டோஸில் எந்த டூல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. பாருங்களே, ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பார்த்தா நம்மளே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது. முன்னாடி வந்து இது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற நேமில் இருந்தது. சரிங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் நமக்கு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டரை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய டூல். அதர்வைஸ் ரீசைக்கிள் பின், பெயிண்ட், டாஸ்க் மேனேஜர் இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டூல் இன் விண்டோஸ் ஹெல்ப்ஸ் மேனேஜ் அண்ட் ஆர்கனைஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். கிளியரா? அடுத்து 16th கொஸ்டின் பாருங்க. What happens when you delete a file or folder using the delete key? ஸோ delete கீயை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டரை நம்ம delete பண்ணோம்னா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? அந்த ஃபைல் வந்து ரீசைக்கிள் பின்க்கு ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தி ஃபைல் இஸ் சென்ட் டு தி ரீசைக்கிள் பின். பட் இவங்க ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம delete கீயை ப்ரெஸ் பண்ணால் எப்படி அது ஆட்டோமேட்டிக்லி ரீநேம் ஆகும்? இது கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் பி பாருங்க, தி ஃபைல் இஸ் காப்பி டு அனதர் ஃபோல்டர். ஃபைல் வந்து அனதர் ஃபோல்டருக்கு காப்பி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். எப்போவுமே நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் இருந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரீசைக்கிள் பின்க்கு தான் சென்ட் ஆகும். இதே எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸான யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், எக்ஸ்டர்னல் சாலிட் ஸ்டேட் டிரைவ், பென் டிரைவ், இந்த மாதிரியான டிவைஸ்லேருந்து ஒரு ஃபைலை நம்ம டெலீட் பண்ணோம்னா அது பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகிரும். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜான ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ நம்ம சூஸ் பண்ணி அதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் வந்து ரீசைக்கிள் பின்க்கு தான் சென்ட் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியில் ஃபைல் வந்து பெர்மனண்ட்டாக டெலீட் ஆயிரும் வார்னிங் இல்லாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஒன்று பார்த்துருந்தோம், ரிகர்சிவ் டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெலீட் கமாண்ட். இது வந்து நமக்கு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடும். அதாவது எல்லாத்தையும் அப்படின்னா ஹையரார்கி சிஸ்டம்னு நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். இதை வந்து ஈஸியாக நம்ம டெலீட் கீயை யூஸ் பண்ணி டெலீட் பண்ண முடியாது. அப்படி நம்ம டெலீட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா டைரக்டரி நாட் எம்டி அப்படிங்கிற எரர் நமக்கு காட்டும். பட் இந்த ஹையரார்கி ஃபைல் ஸ்ட்ரக்சரை நம்ம ரெகர்சிவ் டெலீட் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி தான் டெலீட் பண்ண முடியும். அப்படி டெலீட் பண்ணாதான் அது டெலீட் ஆகும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெலீட் கமெண்ட் நம்ம பார்த்துருந்தோம். இந்த விஷயத்தை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ எப்போவுமே
நார்மலாக இன்டர்னல் ஸ்டோரேஜான ஃபைல் எக்ஸ்ப்ளாரர்ல இருந்து ஒரு ஃபைலையோ ஃபோல்டரையோ சூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் பின்னுக்கு தான் மூவ் ஆகும். இதே பெர்மனெண்ட்டாக நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா, குயிக்காக பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா shift + delete அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்டு தான் வரும், அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த 17th கொஸ்டின் பாருங்க. What happens when a user renames a file in MS Windows? ஸோ MS Windowsல ஒரு யூசர் ஒரு ஃபைலை ரீநேம் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, தி ஃபைல் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ரீநேம் பண்ணால் அந்த ஃபைல் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆகும்? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது நம்மளே பண்ணியிருப்போம். ஒரு நேம் நமக்கு பிடிக்கல, இது கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்க, தி ஃபைல்ஸ் நேம் சேஞ்சஸ் பட் இட்ஸ் கண்டென்ட் ரிமைன்ஸ் தி சேம். இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம ரீநேம் கொடுக்கும்போது அந்த ஃபைலோட நேம் தான் சேஞ்ச் ஆகும், பட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அப்படியே சேம் அதே மாதிரி தான் ரிமைனாக இருக்கும். சரிங்களா? ஃபைலோட நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், கண்டென்ட் சேம் அதே தான் இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் நமக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி பாருங்க, ஃபைல் வந்து டெலீட் ஆகிட்டு நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். ஃபைல் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு மூவ் ஆகும் டீல கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். இப்போ MS விண்டோஸில் யூசர் வந்து ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த ஃபைலோட நேம் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் அப்படியே தான் இருக்கும், சேம் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தி ஃபைல்ஸ் நேம் சேஞ்சஸ் பட் இட்ஸ் கண்டென்ட் ரிமைன்ஸ் தி சேம் when a user renames a file in MS Windows. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த 18th கொஸ்டின் பாருங்க. What does the keyboard shortcut Ctrl+R do in web browsers? ஸோ வெப் ப்ரௌசர்ஸில் Ctrl+R அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. Ctrl+R அப்படிங்கிறது ரெஃப்ரெஷ்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆர்ன்னு இருக்கிறதுனால ரீஸ்டோர், ரீநேம், ரன்னுலாம் போட்டுறக்கூடாது. அதனால தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரில் தானே ஸ்டார்ட் ஆகுது, அப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷனாக வரும்னு போட்டுரும். பட் இதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங். ரீஸ்டோர், ரீநேம், ரன் இதெல்லாம் வராது. Ctrl+R அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக, ஆக்டிவ் விண்டோவை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வெப் ப்ரௌசர்ஸில் நம்ம F5 அப்படிங்கிற கீ கூட ரெஃப்ரெஷ்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் நமக்கு MS எக்ஸல்ல, வேர்டில் எல்லாம் F5 அப்படிங்கிற கீ கோ டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக யூஸ் ஆகும். வெப் ப்ரௌசர்ஸில் F5 அப்படிங்கிற கீ வந்து ரெஃப்ரெஷ்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் Ctrl+R அப்படிங்கிறதும் ரெஃப்ரெஷ்காக தான் யூஸ் ஆகக்கூடிய ஷார்ட்கட் கீ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 19th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அன் எஃபிஷியன்ட் வே டு ஆர்கனைஸ் ஃபைல்ஸ் ஆன் எ கம்ப்யூட்டர்? நம்ம கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்ட் வே எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல ஸ்டோர் ஆல் ஃபைல்ஸ் இன் தி ரீசைக்கிள் பின். ஸோ ரீசைக்கிள் பின்ல எல்லா ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணுறது ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்ட் வேவா? இது ஃபன்னியாக இல்லை? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி பாருங்க, ரீநேம் ஆல் ஃபைல்ஸ் வித் ரேண்டம் கேரக்டர்ஸ். ஸோ ரேண்டம் கேரக்டர்ஸில் எல்லா ஃபைலையும் ரீநேம் பண்ணுறது எப்படி ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்ட் வேவாக இருக்கும்? இதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க, கிரியேட் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் பேஸ்ட் ஆன் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸை அதோட கேட்டகரிஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணுறது தான் கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்ட் வே. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி பாருங்க, எல்லா ஃபைல்ஸையும் சேம் ஃபோல்டரில் போடுறது எஃபிஷியன்ட் வேன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங் தான். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்ட் வே என்னன்னா கிரியேட் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் பேஸ்ட் ஆன் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபைல்ஸ் அதோட கேட்டகரிஸை பொறுத்து அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணுறதா இஸ் அன் எஃபிஷியன்ட் வே டு ஆர்கனைஸ் ஃபைல்ஸ் ஆன் ஏ கம்ப்யூட்டர். கிளியரா? அடுத்த லாஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. வாட் டஸ் தி Alt+Tab கீபோர்ட் ஷார்ட்கட் டூ இன் விண்டோஸ்? ஸோ விண்டோஸில் Alt+Tab அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. Alt+Tab எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஓப்பன் அப்ளிகேஷன்ஸ்க்கு பிட்வீனில் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Windows+L அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே தான் இருக்கோம். Alt+F4 அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட்டாக பார்க்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போது Alt+Tab அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஓப்பன் அப்ளிகேஷன்ஸ்க்கு பிட்வீனில் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். சரிங்களா? கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Windows+L, கரண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Alt+F4. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கிளாஸில் நம்ம 20 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஆல்.